டோர் லாக் ஆயிருக்கு சார். உடைச்சு உள்ள போலாமா? அவசரப்படாதீங்க. பட்ட பகல்ல உள்ள நுழைஞ்சு தைரியமா பூட்டிட்டு இருக்கான்னா அவன் ஏதாவது ஐடியாவோட தான் இருப்பான். அவசரப்பட்டு உடைச்சிட்டு உள்ள போயிட்டா பாம் ஏதாவது வச்சிருந்தான்னா முதல்ல மேனேஜர் ரூமுக்கு போன் போடுவோம். அவன் நம்ம கிட்ட பேச தயாரா இருக்கானான்னு தெரிஞ்சுக்குவோம். வாங்க. என்ன பேசாம நிக்கிறீங்க? இவ்வளவுதானா? அவ்வளவுதான். என்ன எவ்வளவு பெரிய பேங்க் இருக்கிறீங்க, இவ்வளவுதாங்கிறீங்க? சே, பேசாம நோட் அடிக்கிறதுக்கே போயிருந்துருக்கலாம். ஹலோ, வணக்கம். யார், ஐஜி பேசுறீங்களா இல்ல கமிஷனர் பேசுறீங்களா? நான் கமிஷனர் தான் பேசுறேன். நீ யாரு? நான் மதுரை பேசுறேன் சார். அட, ஊரை கேட்கலையா? உன் பேர் என்ன? அட, ஊரு பேர் எல்லாமே மதுரை தாங்க. ஒரு ஒயிட் பேப்பர் பேனா இருந்ததுன்னு எடுத்து நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிட்டு 1 மணி நேரத்துல என் கை கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்றீங்க. ஓகே? என்ன விளையாடுறியா? சாரி, சீரியஸ்னஸ் காட்டுறதுக்காக தான் ஷூட் பண்ணேன். சுத்து வட்டாரம் பூரா போலீஸ் போட்டாச்சு. நீ எந்த வழியிலும் தப்பிக்க முடியாது. நீங்க மாமூலா பேசுற டயலாக்கே பேசிட்டு இருந்தா எப்படி சார்? ஒரு நிமிஷம். மேனேஜர், இது என்னன்னு பாருங்க. பாத்துட்டீங்கல்ல? நீங்களே உங்க வாயால கமிஷனர் இந்த மேட்டர் எல்லாம் சொல்லுங்க. ஒரு நிமிஷம், மேனேஜர் பேசுறாரு சார். சார், நான் சீனியர் மேனேஜர் பேசுறேன் சார். எனக்கு 2 பொண்டாட்டி 10 பிள்ளைங்க. சின்ன பேர் பட்டு இன்னைக்கு வெட்டிக்கிட்டே சார். இது பார், நான் உங்க குடும்ப நிலவரமா சொல்ல சொன்னேன். இங்க என்ன நிலவரமா அதை சொல்லுங்க. சொல்றேன் சார். இவன் துப்பாக்கி மாத்திரம் இல்ல சார், உடம்புற டைனமைட் வச்சிருக்கான் சார். உள்ள பாம்பு வச்சிருக்கிறதா மேனேஜர் சொல்றாரு. நாங்க ஒரு 10 பேர் மாட்டிட்டு இருக்கிறோம். எந்த நிமிஷம் நடக்குன்னு தெரியல சார். ப்ளீஸ் காப்பாத்துங்க சார். நிச்சயமா நாங்க ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி உங்களை காப்பாத்திடுவோம். எதுக்கும் அவனுடைய அங்க அடையாளங்களை கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க. அட, நீங்க வேற. ஆனா பஃபூன் மாதிரி கலகலா சாயம் பூசிட்டு இருக்கிறான். இல்ல அங்க எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்? சார், நீங்க ஏதாவது ஐடியா பண்ணி தயவுசெய்து எங்களை காப்பாத்துங்க சார். ப்ளீஸ், எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க சார். சரி, காப்பாத்திடுவாங்க. ஹலோ கமிஷனர் சார், நிலவரம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாம்பு வெடிச்சதுன்னா இந்த பில்டிங் டேமேஜ் ஆகிறது மட்டும் இல்ல, பின்னால ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல ஸ்கூல் பில்டிங் இருக்கு, எல்லாம் ஒட்டுமொத்தமா டேமேஜ் ஆயிரும். அதனால தயவு செஞ்சு எனக்கு என்ன வேணும் என்னங்கறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டா நல்லா இருக்கும். சரி, ஓகே. என்ன வேணும் சொல்லு. சொல்றேன் சார். இது புடிங்க. இந்த கொள்ளையடிச்ச பணம் எடுத்துட்டு போறதுக்கு 2 சூட்கேஸ் வேணும். 2 கூட வேணாம் சார், 1 இருந்தா போதும். ஏன்னா பணம் ரொம்ப குறைச்சலா தான் இருக்கு. அதுக்கப்புறம் சூட்கேஸ் எடுத்துட்டு போறதுக்கு நல்ல கண்டிஷன்ல இருக்கிற ஒரு மாருதி வேன் வேணும். ஆமா. அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் வெளியூர் பிரயாணம்ங்கிறதுனால அங்கேயும் இறங்கி சாப்பிட்டு இருக்க முடியாது. அதனால 2 பிரியாணி போட்டதுக்கு ஏற்பாடு பண்ணிருங்க. பிரியாணியா? ஆமாங்க, சிக்கன் பிரியாணி.